Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். நாம் அனைவரும் பயபக்தியோடு கூட எழும்பி நின்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவாதி தேவனை நாம் உயர்த்தும் போது அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தீங்கள். அந்த மேலான கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. குறிப்பாக கடந்த வாரத்தில் ஆண்டவரே ஒரு நாளும் அப்பா சாயங்கால வேளையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு கூட உண்மை நாங்கள் துதிக்க ஆண்டவரே அப்பா நீங்கள் கிருபை தந்தீங்களே. அந்த துதியின் ஆராதனை அபரிவிதம் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற ஒரு ஆராதனை, நீர் மகிமைப்படும்படியான ஒரு ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. ஆராதனை வேளையிலே உம்முடைய அளவு கிடந்த வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகின்ற மகனை ஆசீர்வதித்து பலிபீடத்திலிருந்து உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய மாட்சிமை இறங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய கிருபை இறங்குவதாக ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் யாரும் ஆண்டவரே அப்பா மௌனமாய் இராதபடிக்கு உற்சாகமாய் நாங்கள் ஆராதனை செய்து ஆண்டவரே ஆராதனை வேளையை நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளிலும் ஆண்டவரை பாடுகின்ற பிள்ளைகள், இசைக்கிறவர்கள், வாசிக்கின்ற மகன் எல்லோரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிச்சு நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்புள் பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. காணிக்கை வேளையில் நீங்கள் பிரியப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்களுக்கு நல்ல சுகமும் நல்ல பலமும் தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சிங்களே ஆண்டவரே. அப்பா, நீர் பிரியப்படுகிறதான ஆண்டவரே காணிக்கைகளை நாங்கள் செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் செய்தியின் வேலையை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய போதகரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே செய்தியின் வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்போடு கூட இருந்து ஆண்டவரே இருதயத்தையும் செவியையும் விருத்திசேதனம் பண்ணி அந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் சபை மக்கள் யாவரும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் சரியான வேளைக்கு வந்து சேரணும். திரள் கூட்டமாயும் ஆராதிக்கணும். வந்து கொண்டிருந்த மக்களெல்லாம் வந்து சேரணும். அநேக புதிய மக்கள் வந்து சேரணும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முழுசையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சங்கீத தியானத்துக்கு நேராக கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். இன்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 2ஆம் அதிகாரம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை களங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இப்போ எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். Hallelujah. 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 Praise, praise, praise. Hallelujah, Lord. Thank you, Jesus. அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கலாமா? அவருடைய கோபம் பற்றியரும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். என்னோட டீம் மட்டும் வாசிங்க. மைக் செக் பண்ண மாதிரி இருக்கும். வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. உங்க ரெண்டு பேரும் சத்தம் வரல வெளியில. ஹalleluya. நல்ல சத்தமா. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும். அது ஏன் அப்படி? குமாரன் கோபம் கொள்ளாமலும். நல்ல சத்தமா போல்டா வாசிங்க. ஆண்டவருடைய வசனத்தை சத்தமா வாசிக்கணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்தில் அவரை என்ன பண்ணணும்? முத்தம் நல்லா சொல்லுங்க. முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதெல்லாம் டீச்சர்ஸ் பிள்ளைங்க. தமிழ் ஒழுங்காக பேசலை, வரல, வாசிக்கலைன்னா டீச்சர்ஸ் தாய்மாருக்கு சொல்கிறேன், அடித்து பின்னி எடுத்துருங்க அவங்கள. தமிழ் சுத்தமாக வாசி தரணும். நீங்கள் ரெண்டு பேரும் வாசிக்க பார்ப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இவங்க அம்மா டீச்சர் அடிச்சிருவான்னு நினச்சி கவனமாக படிச்சுட்டா. ஓகே, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப மோசம். நல்லா சத்தமாக வாசிக்கணும். நீ தான் ஓகே. மைக் கொடுக்குறதே அதுக்கு தான். எதுக்குன்னா பாடுறோம்ல, நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், பாடுறோம்ல, துதிக்கிற நேரத்தில் எல்லாம் துதிக்கணும். மைக்கை கீழே இறக்கிட்டு அமைதியாக நிற்கக்கூடாது. இந்த டீம் ஒரு எனர்ஜெட்டிக் டீமாக இருக்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பாதி நேரம் உங்களோட போராடவே போயிடுது. அப்புறம் எங்கே நான் ஒளியும் செய்ய? நீங்கள் சப்போர்ட்டிவாக நிற்கணும். ரைட்டா? ஓகே. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. நல்லா வாயை திறக்கணும், நல்லா பாடணும், சத்தம் பாடணும். என்னோட மகள் ஷைனியை நான் வழி நடத்தின விதம் என்னென்னா, மெல்ல பாடினா அன்னைக்கு அட்டி சாத்துன்னு சாத்திவிடுவேன் ஸ்பாட்லேயே. என் மகன் சாம் கீபோர்டு வாசிக்கிற போது ஃபிங்கர் தப்பாக வச்சாலே அன்னைக்கு அடி உண்டு, நிச்சயமாக அடி உண்டு. அப்படி நாங்கள் வளர்த்தணும். எதுக்கான ஆண்டவருக்காக வைராக்கியமாக வளர்க்கணுன்னு தான். அதெல்லாம் இல்லைன்னா பிள்ளைகள் பிளுபிளுன்னு நிற்கும். இந்த பிளுபிளுன்னு நிற்கிற பிள்ளைகளை வச்சுட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிதானா? பேரண்ட்ஸ் பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வளர்க்கணும். ஓகே, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸோ இதுவரை நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் டெலீட் செய்து விடுவார்கள். ஓகே, நம்ம ஆண்டவர் துதிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் துதிக்கலாமா? இன்றைய டைட்டில் என்ன தெரியுமா? த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓகே, நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ இனி டெலீட் ஆகாது. நீங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இயேசுவின் நாமம் என்று உங்களுக்கு தெரிந்த அந்த வசனத்தை யாராலும் சொல்லுங்க பாப்போம். என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும். பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர். அப்புறம் நீங்க யாராலும் ஒரு வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க. வசனம் வாசிக்கிறவங்க ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க. சகோதரர்கள், இயேசுவின் நாமத்தில் அப்படின்றத மையமா வச்சு ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சைடில், எனக்கு லெஃப்ட் சைடில் ப்ளீஸ்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அதானே? ஓகே. அப்புறம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல நல்ல ஆமென், ஹalleluya, ஆமென். நல்ல நல்ல சத்தமா ஹalleluya, சத்தமா சத்தமா ஹalleluya. நல்ல ஹalleluya, 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 நல்ல மைக்க வச்சு நல்ல சத்தமா ஹalleluya, 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 ஆமென், ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஃபுல் காங்கிரிகேஷனும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். வல்லமையான நாமம் இயேசுவின் நாமம். வேதாளம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தேரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் பூச்சி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் இது. உலகெங்கும் சொலித்திடும் நாமம் அது.
எல்லாரும் சேர்ந்து உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்ந்து சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஆமென். ஆமென். ஹalleluya. அடுத்த 5 நிமிடத்திற்கு நான் ஸ்டாப்பாக நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க போகிறோம். So Raymond will come here. Raymond come here and he will lead our worship next 5 minutes. Amen. நல்ல கை தட்டி ரேமண்ட வரவேற்பு கொடுங்க. Amen. Amen. எல்லாரும் துதிக்கலாம். எல்லாரும் துதிக்கலாம். Amen. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உன்னதராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல வேறு நாமம் இல்லை ஆண்டவர். அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் உம்மை போல வேறு நாமம் இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல வேறு யாரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஹalleluya hallelujah. We lift your name on high, O God Father. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானவர்கள் போற்றும் நாமமும் நாமம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம். நீர் செய்த நன்மைகள் யாவற்றுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்ற 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. ஹalleluya hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya hallelujah. நீர் செய்த நன்மை யாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி இதுவரைக்கும் எங்களை காப்பாற்றின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீர் எங்களை விட்டு போகாமல் இருப்பீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வல்லமையான நாமத்தினால் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாகிய எங்களின் துதிகளிலும் நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் சொல்லி அவரை துதிப்போமா? ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ ஞானியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பூத கணங்கள் நடுங்கும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். So we have a very powerful name above all names. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹalleluya, ஹalleluya. அடுத்த ஒரு பாடலை பாட போறோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னதர் நாமமே. ஸோ நல்ல ஒரு பாடல். இது பழைய பாடல், ஆனால் நல்ல பாடல். ஆமென். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னதர் நாமமே. வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னதர் நாமமே. கரம் உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். Come on. மாந்தர் போற்றும் நாமம், Amen. விண்தூதர் வாழ்த்தும் நாமம். உலகோர் போற்றும் மேன்மையான நாமம், பூவுலோகம் போற்றும் மேன்மையான நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வழிக்கும் நாமம். பாவம் போற்றும் நாமம், அல்லேலூயா. தூய வாழ்வளிக்கும் நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே.
பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. கர உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம். சொல்லுவோம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம். ஆமென். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம். நேற்றும் இயேசுவின் என்றும் என்றும் மாறிடாத நாமம். ஓ, நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. Say hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. சாவை வென்ற நாமம், பாவ சாபம் போக்கும் நாமம். அல்லேலூயா. சாவை வென்ற நாமம், பாவ சாபம் போக்கும் நாமம். சர்வ வல்ல நாமம், நம் இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம், நம் இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah. Hallelujah, hallelujah, Hallelujah. கரங்களை உற்சாகமாக தட்டி நல்ல சத்தமாய் ஆர்ப்பரிப்போட ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த 5 நிமிடம் நம்ம எல்லாம் தேவனை துதிப்பதற்கு தரையிலிருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போவதற்கு ஒரு ஆள் தேவை. ஸோ தரையிலிருந்து எப்போதுமே மேல் நோக்கி கொண்டு போகிறவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? பைலட். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாம் உச்சக்கட்ட ஆராதனைக்கு அப்படியே நகர்த்தி செல்லக்கூடிய வேலையை எல்சி அப்பாத்துறையோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் துதிக்கலாமா? கமான், எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், சோதரிப்போம். அவங்க லீட் பண்ணுவாங்க. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே, தூயாதி தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல வேற தேவன் இல்லை அப்பா. மே துதிக்கிறோம் ஆவியானவரே. ஓ நன்றி தகப்பனே, உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, உமக்காக நன்றி தகப்பனே. 3ஆம் நாள் எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மே துதிக்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஓ உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. Hallelujah, we praise you Jesus. We lift up your name on high, Lord. We glorify
magnify your name, Lord Father. Hallelujah. We praise you. We praise you. Everlasting Father, we praise you, Jesus. Heavenly Father, we praise you, Lord. Almighty God, we praise you. We praise you. We praise you, Jesus. Hallelujah. உம்மை போல வேற தேவன் இல்லை ஆவியானவரே. உம்முடைய நாமமே மேலான நாமம் அப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹalleluya. We praise you. We praise you, Jesus. El Shaddai சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். அடோனாய் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ராஃபா உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. யெகோவா ஷம்மா உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நன்றி 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 தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஹalleluya. 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 நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஹalleluya. மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மே துதிக்கிறோம். ஓ ஹalleluya. 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 Oh, we praise you, Jesus. We praise you, Father. We praise you, Holy Spirit. Oh, we ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. Thank you, Father. We praise you. We praise you. We praise you, Jesus. Hallelujah. Oh, thank you, Lord. Hallelujah. 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 எவ்வளவு பேர் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்க? கையொருத்தி காட்டுங்க. நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும். Hallelujah. 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 நல்லா கையொருத்தி காட்டுங்க அபிஷேகம் பெற்றவங்க. ரைட். அபிஷேகம் பெறாதவங்களும் நீங்கள் மனசில் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் அபிஷேகத்தை எதிர்பாருங்க. தனி ஜெப நேரங்களிலே அபிஷேகத்தை எதிர்பாருங்க. ஆமென். ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. உள்ளத்திலிருந்து ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே ஆவியிலே உம்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, அல்லேலூயா, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாழும் இறங்கி வாழும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் சொல்லுவோம். இப்போ வாழும் இறங்கி வாழும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாழும் இறங்கி வாழும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
பாஷையிலே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து புகழுவோம். ரீபா ரபா சந்த ரபா பா 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 பா. ஓ ரபா பா 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 பா. ரபா சந்த ரபா பா பா ரபா லபா ரபா லபா ரபா லபா. We thank you, Jesus. We thank you, Lord. Holy Spirit, Lord, we thank you. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த இடத்துல நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களை பலப்படுறதுக்காக நீங்க நன்றி அப்பா. Hallelujah. Holy Spirit, we thank you, Lord. We thank you for strengthening us, Lord Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி நன்றி நல்ல தகப்பனே. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக உம்மை கேட்கிறோம் சுவாமி. ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புங்க அப்பா. எங்களை நிரப்புங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் நிரப்புங்க அப்பா. ஹalleluya hallelujah hallelujah. ரீகதரலரப சந்தரதரலரபபா ரீமகதரலரப சரதரலரபபபா ஓரிகதரலரமம சந்தரிகதுரலரபபபா சரலரபபா ஓரமகரதரலரபப சரலரபபபா. உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் நிரப்புங்க. ரீகதரலரம சரதரலரபபபா ரகதுரலரம சந்தரதரலரபபபா ஓரமகரரலரபபா சந்தரிகதரலரமம ஓரபசரலரபபபபா ஓரலரரமம சந்தரலரபபபபா ரெகதரமம சந்தரதரலரபபபா ரபகரரமம சந்தரலரபபபபா ஓரபகரலரமம சரலரதரலரபபா ஓரிகதரமம சந்தரதரலரபபபா ஓரலரரமம சரலரபபபபா ஓரலரரமம சரலரமம கரலரபபபா ஓரிகதரமம சந்தரதரலரபபா ஓரபகரலரமம சரலரலரபபா ஓரதரலரமம லரபபபா கரலதரலரபபா சரலரபபபா ஓரபகதரலரபபா சந்தரலரபபா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus. We thank you Lord. We thank you Lord. We thank you Lord. Hallelujah. 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 We thank you Lord. We thank you. தேவனுடைய சபையே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். யாரெல்லாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிறீர்களோ தேவ ஆலோசனை வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். தாமதம் பண்ணார். சபையே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 விஷயங்களுக்கு எச்சரிப்பாய் இருப்போம். தேவனுடைய வசனத்தை நல்லா கவனிங்க. 3 விஷயங்களுக்கு எச்சரிப்போடு இருக்க வேண்டும். 1 உலகம், 2 மாமிசம், 3 பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு ஆகிய இந்த 3க்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கரம் உயர்த்தி சொல்லாமா? ரைட் ஹேண்டை உயர்த்தி ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வேகமாய் வாரும்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வேகமாய் வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வேகமாய் வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வேகமாய் வாரும்.
ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கோரஸ் நாம் பாட போகிறோம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இட் இஸ் அ ஓல்டு ஸ்மால் கோரஸ். எல்லாம் சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் படித்த எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். அதனால் நம்ம பாட போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. ஓகே, ரைட். ஆமென், ஆமென். Thank you, God. Hallelujah. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிரே நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டே. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டே. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிரே நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of, In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, We have the victory. in the name of, In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, Demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. we have the victory. We have the victory. Hallelujah. கரங்களை தட்டி சொல்லுவோம். Amen. நம்முடைய ஆண்டவர் இயேசு வருகிறார் என்றால் ஜெயம் பெற்றவர்கள் எல்லாரும் நாம் அதில் பங்கடைவோம். இயேசு பூமிக்கு வருவதல்ல நம்முடைய எதிர்பார்ப்பு. இயேசு மேகங்கள் மேல் வரும்போது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஒரு க்ஷணப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே அவர் மேகத்தில் தோன்றுவார். ஆமென். ரேப்சர் என்றால் காட் அப். நம்மை அவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். ரேப்சர், நம்மை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். உண்மையா நீங்க உங்க ஆத்மாவை தட்டி கேளுங்க. ஏப்பா நீ ரெடியா இருக்கியான்னு கேளுங்க. அங்க கேட்க கூடாது, இங்க கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த ரெடினஸ் இருக்கணும். ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, நல்லா கவனிங்க. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. நம்பர் 1 அப்பாஸ்டல், நம்பர் 2 prophet ministry, number 3 evangelist, number 4 pastor, number 5 teacher. இதுல பாஸ்டோரல் மினிஸ்ட்ரியில தான் என்ன இருக்கு? வெட்டிங் ரிங் இருக்கும். பாஸ்டரோட மினிஸ்ட்ரி என்னத்தை காட்டு தெரியுமா? மணவாட்டியாகிய சபையை மணவாளனிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலை இந்த வேலை. எஸ்தரை ஆகாஸ்வேரு ராஜாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுவதற்கு முந்தைய தினத்திலிருந்தே பல தினங்கள் அவளை சுத்தம் பண்ணி அழகுபடுத்தி ராஜா ஏற்றுக்கொள்ள தகுந்த விதத்திலே கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். அதே போல மணவாட்டியாகிய சபையை
சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி கரை திரையற்ற கன்னிகையாக ஆண்டவருடைய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே கொண்டு போய் சேர வேண்டும் என்ற அந்த மெயின் டாஸ்கை மனசில் வச்சு செய்கிறதான் பாஸ்டருடைய ஊழியம். பாஸ்டர் ஊழியம் எந்த வியாபாரமும் இல்லவே இல்லை. கைதட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. வியாபார நோக்கு பாஸ்டர் ஊழியத்துக்கு இருக்கவே வாய்ப்பில்லை. நிறைய தப்பு நடக்குது நாட்டில். ஆனால் மக்கள் எப்போதும் தெளிவாக இருக்கணும். உங்களை அந்த மேகங்கள் மேலே ஆண்டவரை சந்திப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு நேராய் வருகிறதா, அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெடியாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் அதில் கவனம் செலுத்தணும். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து கை காட்டு, அப்படி கையை ஒரு தட்டிட்டு சொல்லுங்க, மாரநாதான்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க, மாரநாதா. யார் கை தட்டலைன்னா சொல்லுங்க, நான் இறங்கி வந்து தட்டி விட்டுறேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கணும். மாரநாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாரநாதான்னா என்ன அர்த்தம்? இயேசு வருகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு 4 பேர் 5 பேருக்கு கை கொடுத்து மாரநாதா சொல்லி கெட் ரெடின்னு சொல்லிட்டு வாங்க. வேகமா 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 போங்க, மூவ் ஆகுங்க. ஹல்லேலூயா. நீங்க இதுக்குள்ளேயே நீங்க இந்த 4 பேருக்குள்ளேயே சொல்லிங்க. ஆமென். எப்படினாலும் மாரநாதா. ஆமென். ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி உருவாக்கி அவருடைய வருகையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க மாரநாதா, மாரநாதா சொல்லுங்க, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah. Amen. Do you know the meaning of Jesus? How many of you know the meaning of Jesus? I want to ask from my team members. Do you know what is the meaning of Jesus? Tell me. கையில் என்ன இருக்கு? ரட்சகர். நல்லா சொல்லு சத்தமா. ரட்சகர். ரட்சகர். நீ பேச தமிழா? இது எந்த லாங்குவேஜ்மா? தெலுங்கு நினைக்கிறேன். பூர்வ குடிகள் சொல்லு, நல்லா சொல்லு. ரட்சகர். 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 மைக்க இப்படி பிடிக்கணும். அப்படி ரட்சகர். ரட்சகர். ஆமா. எனக்கு முதல்ல எப்படி கேட்டு தெரியுமா? ரஷ்யா. ஆமா, ரட்சகர். ரைட். ஓகே. வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் ஜீசஸ்? இவளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். இவ அடிக்கடி யார் மாதிரி பார்க்குறான்னா அவங்க தாத்தா மாதிரி பார்க்குறான். ஹெலன் அப்பா மாதிரி. ஹெலன் அப்பா வந்து இறையியல் கல்லூரியில் எனக்கு லெக்சராக இருந்தார். ஐயோ, அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரியே நீயும் பார்க்காதம்மா, பயமாக இருக்கு. கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. வாட் இஸ் அவர் அப்படி தாங்க கேட்பார். எங்களை எல்லாம் கிளாஸில் உட்காந்தோன்னே எங்களை பார்த்து வாட் இஸ் பைபிள்? அவருக்கு தெரியாது. பின் நாட்களே உன்னை நான் கேள்வி கேட்பேன்னு. நீ மாட்டினியா? சொல்லு. Who is Jesus? What is the meaning of Jesus? Jesus. ஆமா, ஜீசஸ் மீனிங். அவர் ரட்சகர்னு சொன்னா நீ என்ன சொல்ற? நல்லவர். ஏமா எல்லாம் பொல்லாதவர்னா சொல்றீங்க நீங்க? இவன் நல்லவர்னு சொல்றேன். மீனிங் கேட்கிறேன். ஜீசஸ் மீன்ஸ். ஓகே. What is meaning of Jesus? Anointed one. அது கிரைஸ்ட். அது கிரைஸ்ட். சேவியர். அவ்வளவுதான். ரட்சகர்னு சொன்னா இவங்க சேவியர்னு சொன்னாங்க. ஆமென். கரெக்ட். என்னது சேவியர்? இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இக்கரையிலிருந்து அக்கறை. ஹல்லேலூயா. அக்கரையில் சொல்லுங்க. அக்கரையில் நம்மை சேர்ப்பவர் யாரோ? நம்மை சேர்ப்பவர் யாரோ? ஓடத்தில் எங்களை
எங்களை ஏற்றி செல்வீரோ ஏற்றி செல்வீரோ. இயேசு இயேசு இயேசு. இயேசு இயேசு இயேசு. பாடலாமா? அக்கரையில் என்னை சேர்ப்பவர் யாரோ, ஓடத்தில் எங்களை ஏற்றி செல்வீரோ. இயேசு இயேசு இயேசு. இயேசு இயேசு. பாட்டு பாடு சொன்னேன். அக்கரையில் நம்மை சேர்ப்பவர் யாரோ, ஓடத்தில் எங்களை ஏற்றி செல்வீரோ. இயேசு இயேசு இயேசு. ஓ, அக்கரையில் நம்மை சேர்ப்பவர் யாரோ, ஓடத்தில் எங்களை ஏற்றி செல்வீரோ. இயேசு இயேசு இயேசு. ஒரு முறை கூட. அக்கரையில் நம்மை சேர்ப்பவர் யாரோ, எங்களை ஏற்றி செல்வீரோ. இயேசு இயேசு இயேசு. ஓ இயேசு இயேசு இயேசு. கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஆமென். பக்கத்துல யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, இத்தனை வருஷமா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிங்க, முகத்தை பார்த்துக்குங்க. ஏதாவது சண்டை கிண்டை இருந்தாலும் பரவாயில்ல, கை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு முகத்தை பார்த்து, இத்தனை வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சபைக்கு வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பைபிளை வாசிச்சு முடிகிற அன்னைக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே இப்படியுமா போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அக்கறைக்கு போக வேண்டாமா? அக்கறைக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகணும். ஸோ என் நண்பனே, என்னுடைய ஃப்ரெண்டே, அக்கா, இல்லைனா அண்ணே, தம்பி, கணவன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க என் கனவா. கணவன் சொல்லுங்க மனைவியை பார்த்து, அவங்க கனவானா நீங்கள் என் நினைவா. நான் பூமியில் தான் இருக்கிறேன்னான்னு நீங்களே ஆச்சரியப்படணும். சொல்லுங்க. மேட்ரு என்ன தெரியுமா? சபை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். மெயின் கான்செப்டை விட்டு யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பூமியில் உள்ளதெல்லாம் தர்ற வேறு வைப்பாரு, இதெல்லாம் நம்ம பேசுவோம் வைப்போம், அதெல்லாம் மெயின். அது மெயின் நினச்சிட்டீங்க? அதெல்லாம் மெயின். எல்லாத்தையும் விட்டுட்டு நம் போகும் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஹார்ட்ல இருந்து சொல்லணும். நான் இதை சொன்னோடனே நிறைய பேருக்கு ஹார்ட்டை நிற்கிற மாதிரி ஆகுது. தேகத்தை விட்டு போகும் நாள் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், பால் சொல்றதுதான் அப்படி சொல்லுவாரு. நான் என் தேகத்தை விட்டு போகும் நாட்கள் நெருங்கி விட்டது. அந்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பாருங்க. போயிடுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு. ஆமென். அந்த தேகத்தை விட்டு போகும்போது நம்ம எங்கே இருப்போம், என்ன செய்வோம், அந்த கற்பனை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வயலின் போடுங்க, வயலின். ஹல்லேலூயா. அங்க போனா என்ன, அங்க போனா என்ன சத்தம் கேட்கும்? வீணை சத்தம் இல்லையா, கீத வாத்தியங்கள். ஸ்கேல் ஏத்திக்கங்க, ஏத்திக்கங்க, மேல ஏத்திக்கங்க. வரீங்களாடா? பரலோகத்துக்கு போலாம். ரெடியாடா? சும்மா பூமியில நின்று இருக்க கூடாது. ரெடியா? ரைட்டு, ரெடி ஆகுங்க. எத்தனை பேர் ரெடி? How many of you ready to visit heaven now? Amen. போயிட்டு அங்கே இருந்துடலாமா, திரும்பி வரலாமா? தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம்
முழங்கும் போது அப்பா என் கண்ணீர் அன்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் அன்று துடைக்கிறாரோ. பாட்டு போடுற புள்ள பரலோகம் போயிடுச்சு போல இருக்கு. அப்பா என் கண்ணீர் அன்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் அன்று துடைக்கிறாரோ. ஏங்குதே எனதுள்ளமே, அவளா ஏங்குதே எனதுள்ளமே, அவளா ஏங்குதே ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் ஆவல் என்று தீர்த்திடுமோ. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆஹா காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாயிடுதே எனதுள்ளமே, அவளாயிடுதே எனதுள்ளமே. என்ப இயேசு, என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். இந்த பாடலை பாடும்போது எங்க அப்பா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எங்க அம்மாவும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் ஆண்டவரோடு இருப்பதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்களில் எத்தனை பேர் அம்மாவோ அப்பாவோ உங்க குடும்ப அங்கத்தில் யாரோ ஒருவர் அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு போய் நாம ஏங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையுள்ளவங்க மட்டும், அவங்க மட்டும் கையெழுத்தி காட்டுங்க, நல்ல கையெழுத்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா துதிங்க கொஞ்ச நேரம். அப்பா வாழ்ந்த வாழ்க்கை, அம்மா வாழ்ந்த வாழ்க்கை நல்லா துதிக்கணும், சும்மா இருக்க கூடாது. ஆமென். இங்க தான் நம்மளும் போக போறோம். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். நம்ம எல்லாரும் போய் நிற்க வேண்டிய இடம் அதுதான். ஹல்லேலூயா. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து போயிட்டாரு. அம்மா எவ்வளவு கஷ்டத்துல. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவங்க எல்லாம் போயிருக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வேலை பூமியில? நம்முடைய நாள் வரும்போது நாமும் அவருடைய ராஜ்யத்திற்கு போவதுதான், அதுதான் நிஜமான வாழ்க்கை. சோ இந்த ஆராதனையிலே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் நகன்று விட்டீர்களோ, யாரெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ப்ராப்பர் பிளேஸ்ல இல்லையோ, யாரெல்லாம் நோக்கம் தப்பி வாழ்கிறீர்களோ, the spirit of God is in our midst. நம் மத்தியில் இருந்து உங்களை மீண்டுமாக நிலைவரப்படுத்தி, உங்களை உறுதிப்படுத்தி, உங்களை கட்டி, உங்களை சரியாய் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணி அந்த நோக்கம் மாறாமல் வாழ்வதற்கு உங்களோடு பேசுகிறார். ஆமென். சோ அதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் நல்ல கைவர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், ஹல்லேலூயா, அங்க இங்கே ஓடாமல் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒப்பற்ற வாழ்க்கை, ஸ்ட்ரைட்டா சரியா வாழ. ஆமென். காங்கிரிகேஷன்ல இருந்து யாரா ஒருத்தர் சத்தம் உயர்த்தி ஜெபிச்சு துதிங்க பாப்போம் சத்தமா, யாரா ஒருவர். ஆமென். ராபா ஷந்தரா பாபா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மறுரூபப்படுத்துகிற அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீ செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படி ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவரே நிற்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதை குறித்ததான சிந்தை எப்போது ஆண்டவரே எங்களுக்கு இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா சகலத்தை புதிதாக்குற தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய நிலைவரமான ஆவியை தருவீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்படட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியில் நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர உயர்த்தி திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அனுதினம் நீ வணைந்திடுமே. கர்த்தாவே எங்களோடு பேசுங்க, உங்கள் வார்த்தை எங்களுக்கு வேண்டும். எங்களை உருவாக்குங்க, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற பாதையில் எங்களை நடத்தி செல்லும், இழுத்து செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாய் தேவ செய்தியை கேட்கிற குடும்பங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless the families who are watching this sermon online. இன்றைய செய்தியின் தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் தி கார்ப்பரேட் வர்ஷிப், ஒருங்கிணைந்த ஆராதனையை புரிந்து கொள்ளுதல். The title of today's sermon is Understanding the Corporate Worship. கார்ப்பரேட் வர்ஷிப் என்று சொல்லும்போது தேவனுடைய சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து போற்றி புகழுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் தான் கார்ப்பரேட் வர்ஷிப். Corporate worship is the experience where all members of the church come together to worship the Lord. முதலாவது தயவுசெய்து நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வசனத்தையும் குறித்து கொள்ளுங்க, வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. அந்த வசனம் அப்படியே இருந்துச்சுன்னா, நான் பேசும்போது நான் பேசுகிற கருத்துக்கள் அப்படியே இருந்தால் அதை தேவனுடைய வார்த்தையாக, வசனத்தை வசனமாக வார்த்தையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். I want you all to listen very carefully, and when I speak, if the words that I speak and the verses in the Bible match, I want you to understand that it's from God. தேவனுடைய வசனங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படியுங்கள். We have to obey to the word of the Lord completely. மிக மிக முக்கியம். And that's important. ஹalleluya. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? ஹalleluya. Hallelujah. Okay. முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது the importance
of corporate worship. I would like to talk initially about the importance of corporate worship. முக்கியத்துவம், நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து சபையாக துதிப்பது ஆராதிப்பது என்று சொல்லுவதனுடைய அந்த முக்கியத்துவத்தை முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். We have to understand the importance of coming together and worshiping the Lord. தெய்வீக காரியத்திலே உங்களுக்கு எது முக்கியமில்லை என்பதல்ல, தேவன் எதை முக்கியமாய் கருதுகிறார் என்பதுதான் முக்கியம். It's not about what we think is important, it's important what God thinks is important. ஆவிக்குரிய காரியங்களிலே இது முக்கியமில்லை என்று நாம் தீர்மானிக்க கூடாது. We can't decide what is important or not in spiritual தேவன் முக்கியம் என்று எதை காட்டி இருக்கிறாரோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Whatever God has anointed as important should be given importance. அப்போஸ்தலர் 20:28 இவ்விதமாய் சொல்கிறது. Acts chapter 20 verse 28 says, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Take care and be on guard for yourselves and for the whole flock over which the Holy Spirit has appointed you as overseers to shepherd the church of God which he bought with his own blood. இதில் நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். தயவு செய்து பைபிள் கைட்டு இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கங்க, பேனாக இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுமோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கலர் அடிக்கிறதெல்லாம் கலர் அடித்து கொள்ளுங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. Give heed and underline if you want to take care and be on guard of you and the church that Christ bought with his own blood. ஸோ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டியது, ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார், சபை ஆண்டவருடைய சொத்து. So here we have to understand that he bought the church with his own blood and it's his wealth. சபை ஆண்டவர் சொத்துனா இருந்துட்டு போகட்டும், அதுக்கு எனக்கு என்னன்றது உங்கள் மனசுக்குள்ளே வரலாம். If the church belongs to God, let it be. What connection do I have? You may think that way. ஸோ அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். You will understand when you read the next verse. வசனத்தால் விளக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. There's a point where we have to explain the verse with a verse. எபேசியர் 5:25 விதமாய் சொல்கிறது. Ephesians 5 verse 25 says, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். Husbands, love your wives. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. As Christ also loved the church. ஆமா, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து. Christ also loved the church. அப்போ ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார், நம்பர் 1. So the first point is he has bought the church with his blood. இரண்டாவது, ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையின் பேர்ல ஆண்டவர் எப்படி நீங்க உங்க மனைவி மேல அன்பா இருக்கிறீங்களோ அதை போல அல்லது அதைவிட அதிகமாக ஆண்டவர் சபையின் பேரிலே அன்பா இருக்கிறார். So Christ loves the church just like how husbands love their wives and more than that. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. அடுத்த வசனம் ரோமர் 12:5 சொல்லுகிறது. Let's read from Romans chapter 12 verse 5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. So we who are many are one body in Christ. ஒருவருக்கொருவர் அவயவங்களாயும் இருக்கிறோம். And individually parts of one another. நம்ம எல்லாரும் அநேகர். We are all individuals. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைனா உட்கார்ந்திருக்கிறோம். We are sitting of all sorts. Some people are from Madurai. மதுரையில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Trichy. திருச்சியில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Nilgiris. நீலகிரியில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Kanyakumari. கன்னியாகுமரியில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Tirunelveli. திருநெல்வேலியில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Vellore. வெல்லூரில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from Tiruvannamalai. திருவண்ணாமலையில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from God's own country Kerala. கேரளாவில இருந்து சில பேர் இருக்கிறோம். Some people are from திண்டுக்கல்ல இருந்து சில பேர் இருக்கிறோம். Oh my God, எத்தனை ஊர்ல இருந்து இங்கே அநேக ஊர்களில் உள்ளவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். There are so many of us here from different places sitting here. So நாம் அநேகராய் இருந்தாலும், so although we are many, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம்.
We are one body in Christ. we are connected with each other. நாம் ஒருவர் ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக, அதாவது சரீர அவயவங்களாக, பார்ட் ஆஃப் his body, அவருடைய சரீரத்திலே நம்ம அவயவங்களாய் இருக்கிறோம். We are individual parts in the body of Christ and we are mutually dependent on each other. ஒரு காலத்திலே தூரத்தில் இருந்தோம். At one point of time we were far away. பாவிகளாக இருந்தோம். We were sinners. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நமக்கு அப்ப இடம் இல்லை. We didn't have a place in the body of Christ. ஒரு நாள் ஆண்டவர் வார்த்தையால் நம்மை சந்தித்தார். One day he met us with his word. ஆவியானவர் நம்மை சந்தித்தார். He met us. பாவ உணர்வடைந்தோம். And we repented. மனம் திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தோம். We realized that we should repent. நம்முடைய பாவத்துக்காக மனம் கசந்து அழுதோம். We cried for our sins. நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தோம். We gave our life to Jesus. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். We accepted Jesus as our personal savior. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தோம். We decided to follow Jesus. சீஷர்களாக நம்மை ஒப்புக்கொடுத்தோம். We committed ourselves as disciples. அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். And we changed as his children. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோம். We obeyed to the word of the Lord and were baptized by water. பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொண்டோம். We received the gifts of the Holy Spirit. சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டோம். And we were joined with the church. இது வரைக்கும் தெளிவா இருக்கிறீங்களா? Are you clear until now? This is fundamental. This is fundamental. Very very fundamental. இதுதான் அடிப்படையான உபதேசம். This is fundamental teaching. இது வரைக்கும் நான் தெளிவா இருக்கிறேன்றவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். If you're clear until now, please raise your hands. நல்லா கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Please raise your hands. இது பேசிக்கான விஷயம் இது. This is very basic. நீங்க சபையிலே மெம்பர் ஆயிட்டீங்க தானே? Are you a member of church? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். Whoever is saved, the Lord joins to his church. ஒரு பாஸ்டர் கவனமா இருக்க வேண்டிய விஷயம், A pastor should be careful. ஒவ்வொரு சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் சர்ச்சில் நல்ல மெம்பரா இருக்கணும். Everyone who comes to the church should be a good member. மெம்பரா இருக்கணும்னா என்ன? இப்போ வாசித்த அந்த வசனத்தை போல சரீரமாகிய சபையிலே அங்கமா இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு அங்கே இருக்க வேண்டும். What does it mean when we say members of the church? Just like we read in the verse. நம்முடைய சபை சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறது. We should have faith on certain principles that we have in the மற்ற church. சபைகளில் இல்லாத சில விஷயங்கள் நம்முடைய சபையிலே ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணுவோம். We emphasize a few things in our church that are not present in other churches. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு டீப்பா கமிட் பண்ணணும். The people who come here should commit your lives deeply to Christ. முதல் விஷயம். That's one. ஆண்டவர் கமிட் பண்ணணும், அதை மனதார ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். If you commit your lives and accept that, சத்தமா say ஒரு amen. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஆண்டவர் கமிட் பண்ணவங்க ரெண்டாவது கமிட்மெண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். எந்த சபையிலே ஆண்டவர் உங்களை மெம்பரா வச்சிருக்கிறாரோ, எந்த சபையிலே ஆண்டவர் உங்களை மேய்ப்பதற்கு மேய்ப்பரை வைத்திருக்கிறாரோ, எந்த சபையிலே உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கிறதோ, எந்த சபையிலே கர்த்தருடைய பந்தி கிடைக்கிறதோ, ஒரு சபை மேய்ப்பன் வந்து ஒரு பிலாசபர் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. It doesn't mean that the pastor should be a philosopher in church. சபை மேய்ப்பர் வந்து பெரிய பாண்டித்யம் பெற்றவராக இருக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. It doesn't mean that he has to be a pandit. சபை மேய்ப்பர் வந்து விசுவாசிக்கு ஒரு அப்பாவா இருந்தாலே போதும். If the pastor is a father to the members of the church, that's enough. அதுதான் பேசிக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படிதான் வரும். முதல்ல ஒரு சபையில ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு அப்பாவா இருக்கணும், நீங்க பிள்ளையா இருக்கணும். A shepherd of the church should be a father and you should be the children. இந்த இடத்துல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. Here there's a commitment. ஆண்டவர் என்னை சேர்த்த என் சபைக்கு நான் கமிட் பண்றேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உத்தரவாதம் உள்ளவனா இருப்பேன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு நீங்க வரணும். You have to come to a status where you say that I'm committed to the church that the Lord has brought me to. சும்மா வரேன். You can't say I'm coming simply. சும்மா வரேன் போறேன். I come simply and I go. ஐயோ வேற எதுலயும் நோ நோ நோ. I will not be involved in anything else. அது உங்க ஓன் வே. That's your own style of living. ஆனால் ஆண்டவர் உங்களை சேர்த்திருக்காருன்னா ஆண்டவருடைய வருகை பரியந்தம் கமிட்டடா இருக்கணும். சர்ச்சுக்கு உங்களை கமிட் பண்ணணும். But if the Lord has brought you to a church until your death, you should be committed to மூன்றாவது the church. கமிட்மெண்ட், commit to your pastor.
The third one is to be committed to your pastor. இது நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்ல. நோ 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 நோ. Many people don't accept this, they say no. ஏன் உங்க பாஸ்டர் கமிட் பண்ணணும்னா உங்க பாஸ்டர் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்று வேதம் சொல்லுகிறது. Why you should commit to your pastor is because he is responsible for your souls. உங்களுக்கு ஏதாயிலும் ஒரு பிரச்சனை என்றால் உங்க பாஸ்டருக்கு வலிக்கிற மாதிரி ஐ டெல் யூ உலகத்துல ஒருத்தனுக்கும் வலிக்காது. If you have a problem, no one will have the pain that your pastor will have. லாஸ்ட் வீக்ல ஒரு நாள் ஃபுல்லாவே நானும் என் ஒய்ஃப் ரொம்ப மனசுல அப்செட் ஆயிட்டோம். Last week me and my wife we were very upset. எங்களுக்கு வேற பிரச்சனை இல்ல. We didn't have any issues. ஜெர்ஸ்லின் பிள்ளை சிக் ஆயிட்டான். Jocelyn got sick. எக்ஸாம் போயிட்டு இருக்கு. She's giving her examinations. ரொம்ப கவலை எனக்கும் என் மனைவிக்கும். ரொம்ப we started to pray for her. We were sad and we were praying for her. அவளுக்கு கால் பண்றது பேசுறது நல்லா என்கரேஜ் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம். Why I am sharing this pastoral heart. We called her, we spoke to her, we prayed for her. The reason I'm saying this is because of the pastoral heart. ஆனா ஒரு பாஸ்டருக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. விசுவாசிகள் உங்களுக்கும் பாஸ்டருக்கு கமிட் பண்ணணும். So that's the level of commitment that the pastor has, and as members we also have to be committed. பாஸ்டர் என்ன செய்றாரு? உங்ககிட்ட இருக்கிற திறமையை பார்க்கறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. So pastor looks at your talents. சில நல்லா பேசுவீங்க. Some of you talk nicely. சில நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. Some of you dance well. சில நல்லா சிரிப்பீங்க. Some of you smile well. சில நல்லா பேசுவீங்க. Some of you talk well. சிலருக்கு நல்லா பாட தெரியும். Some of you sing. சிலருக்கு டிராமா பண்ண தெரியும். Some of you do drama. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாலன்ட். So different people have different இத talents. கண்டுபிடிச்சு உங்களை உருவாக்குறவர் உங்களுடைய போதகர். The person who finds out your talent and improves you in that place, your நீங்க pastor. ஒப்பு கொடுத்தாதான், நீங்க கமிட் பண்ணாதான் உங்களை அந்த கமிட்மெண்ட்டின் அடிப்படையில் தான் அந்த பேஸில் தான் நாங்கள் உருவாக்க முடியும். Only if you are committed to your church and pastor, we will be able to grow you up. நீங்கள் தனியாக வான மண்டலத்தில் உருவாகி இங்கே கீழே குதிக்கவே முடியாது. You can't be created in some place and jump from there. எல்லாத்தையும் ஆண்டவர் சர்ச்சில் தான் வச்சிருக்கிறார். சர்ச் இஸ் a workshop to make you to fit for the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். The Lord will make you ready for his work in the church. அதனால நீங்க பாஸ்டருக்கும் கமிட் பண்ணணும். So you have to be committed to your pastor. வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளாதது தான் அந்த பிரச்சனை. The problem is because you don't understand the verse. நீங்க பார்ட் ஆஃப் his body, அவருடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கம். You are a part of God's body. சரீரமாகிய சபையின் அங்கங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது தங்கமாக பார்க்கிறோம். When we look at the parts of the church, we look at you with care. எங்க வேணாலும் போவேன், இந்த ஆளுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அந்த ஆட்டிடியூட் கூடாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவலாக தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். அந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஊழியத்தை வச்சிருந்தா நீங்க பாட்டில் போனால் அந்த ஊழியத்தை யார் செய்வா? You have a lot of responsibilities, a lot of commitment. If you simply go without doing that, who will take care of your ministry? எல்லாமே கிங்டம் வர்க்கினுடைய பேஸ்ல தான் நடக்குது. All the work and the ministry that happens is based on kingdom work. சரீரமாகிய சபையில ஒரு அங்கமா இருக்கிறீங்களான்றது தயவு செய்து செக் பண்ணிக்கங்க. So you have to check if you are a member of the body of Christ. நீங்கள் ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கம் என்ற அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதிருப்பீர்கள் என்றால் இட்ஸ் a pity, பரிதாபம். It's a pity if you do not understand that as members of the church you are a part of Christ's body. அப்படிப்பட்டவர்களுக்கு no one can help. Such people, இயேசுநாதரே ஒன்றும் செய்ய முடியாது. even Jesus can't do anything. என்னுடைய சுண்டு விரல் அல்லது என்னுடைய கட்டை விரல் இஷ்டத்துக்கு ஊர் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்து ஒட்டுறதில்லை. கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருந்து வேலை செய்யுது. My pinky finger or my thumb cannot go away from me. It stays with me and works with me. அதனால் யாரெல்லாம் சரீரமாகிய சபையிலே ஆண்டவர் உங்களை ஒரு அங்கமாக இணைத்தாரோ அந்த இடத்தை விட்டு நகராமல் கரெக்டாக இருந்து ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். So if God has placed you in a church, you have to be there, commit and work as he expects. நல்லா ஹல்லேலூயா. Amen. Hallelujah. இது ஒன்றும் பெரிய டீப்பான சத்தியமெல்லாம் கிடையாது. This is not deep theology. இப்போ எல்லா உலகம் முழுவதுமே டீப்னு நினைக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் தான். What the world thinks as very deep are all fundamental. ஃபண்டமெண்டல் சரியா இருந்தா அதுக்கு பிறகு நம்ம பறக்க ஆரம்பிக்கிறது தான் அடுத்த வேலை, நம்ம வேலை. If the fundamentals are right, we will be flying with Christ. ஹல்லேலூயா. Amen. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 1 கொரிந்தியர் 10:17 வாசிக்க போறோம்.
We're going to read 1 Corinthians அந்த chapter 10, ஒரே 17. அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் Since there is one bread and we are many, அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். we who are many are one body. பாத்தீங்களா, நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம், அதனால நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். We all partake of the one bread, so இப்ப we are இந்த- all one body. இந்த இடத்துல கர்த்தருடைய பந்தி எடுப்பதனுடைய முக்கியத்துவம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நீங்க சபையிலே ஒரு அங்கம். நீங்க கர்த்தருடைய பந்தி எடுக்கலைன்னா இன்னும் அங்க ஆகல. அங்க ஆகாம நாளை தள்ளி போட வேண்டாம். ஜஸ்ட் ஒபே டு த வேர்ட் ஆஃப் காட். உடனே நீங்க ஆண்டவருடைய சபையிலே அங்கமாய் மெம்பரா மாறிடணும். You have to obey to the word of the Lord and become members of his body. ஸோ யாரெல்லாம் மெம்பர் ஆயிட்டீங்களோ, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறீங்களோ, சர்ச்சுக்கும் பாஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் கமிட்டடாக இருங்க. If you are members of the church and if you partake of the body of Christ, you have to be committed to the church and pastor. ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் செய்வேன்றது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை. It's not doing things in your time, that's not spiritual life. ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிறிஸ்டியன்ஸுடைய டெய்லி டியூட்டி என்னன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. Spiritual life is doing the duties that the Lord has given you. அது கண்டிப்பா செய்யணும். அதெல்லாம் தள்ளி போடவே கூடாது. You should do those and you shouldn't procrastinate. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. Say amen. இல்லை இல்லை, நான் ரொம்ப நாளாக மூச்சு விட்டு எனக்கு டயர்டாக இருக்கு. You can't say that you're tired of breathing. மூச்சு விட்டு டயர்டாக இருக்கு. You can't say you're tired of breathing. அதனால் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். So I'm going to decide. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நான் மூச்செல்லாம் விட போகிறதில்ல. So I'm not going to breathe for 2 or 3 hours. அப்படின்னு நீங்கள் மூச்சு விடாமல் படுத்து பாருங்க. Can you try doing வீட்டில் that? ஊதிடுவான் சங்கு. If you do that, you will die. ட்ரம்பட் ஊதிடுவான், சங்கு ஊதிடுவான். You'll start blowing the horn. வாக்கிங் போகணுன்னா வாக்கிங் போய் தான் If ஆகணும். you have to walk, you have to walk. சாப்பிடணும்னா சாப்பிட்டு தான் If you ஆகணும். have to eat, you have to eat. ரெட் மீட் எல்லாம் நிறுத்தி தான் ஆகணும். If you have to stop red meat, you have to stop. எல்லா என்வியும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வை, அப்ப நீ நல்லா ஹெல்த்தியா இருப்பேன்னு சொன்னா எல்லாம் நிறுத்தி பழகணும். If you're asked to stop envy, you have to stop. எல்லாம் ஹெல்த்தியா வாழ்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா செய்யலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. So you have to do all, you have to follow ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய பிரகாரமா நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மெம்பர் ஆஃப் ஹிஸ் பாடி. சர்ச்சுனா அதுதான் சரீரமாகிய சபை. Spiritually, if you are a member of Christ's body, you have to be committed. அதுல நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா you are honoring Christ. If you're proper in that, you are honoring Christ. ஆண்டவரை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். You have to honor him. It means you're honoring him. ஏன் சபையை கனப்படுத்தணும்? Why you should do that? கிறிஸ்து ரத்த சிந்தினார். Because Christ shed his blood. ஏன் சபையை முக்கியத்துவம் கொடுக்கணும்? Why you should give importance to கிறிஸ்து church? சபையை நேசிக்கிறார். Because he loves it. கிறிஸ்து சபையை நேசிக்கிறார்னா அவர் பில்டிங்கை நேசிக்கல. He doesn't love the building of the church. நாம எல்லாம் கூடி வந்திருக்கிறோமே, இந்த கேதரிங் ஆண்டவர் நேசிக்கிறார். He loves that we are gathered in இந்த one place. கேதரிங்க்கு பேரு தான் எக்லீசியா, இதுக்கு பேரு தான் சபை. And this gathering is called இந்த church. கேதரிங்க்கு பேரு தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். This gathering is called the body of Christ. இந்த கேதரிங்கை விட்டுட்டு உங்க சௌரியத்துக்கு அதெல்லாம் இட்ஸ் நாட் பிபிலிக்கல். You can't leave this gathering and go by your will. எப்படி That's not வேணாலும் biblical. பேசலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் வசனங்களை இன்டர்பிரேட் பண்ணலாம். You can talk anything, you can interpret anything. ஆனா பைபிளை ஆண்டவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு முறையா தந்திருக்கிறாரு. அதை அப்படிதான் பார்க்கணும். But the Lord has designed his word and you have to take care of reading it properly. எபிரேயர் 10:25 விதமாய் Let's சொல்லப்பட்டிருக்கிறது. read from Hebrews chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Not forsaking our meeting together as is the habit for some, but encouraging one another, and all the more as you see the day is approaching. உங்களுக்கு ஏற்கனவே வசனங்களை காட்டிட்டேன். நீங்க பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி. I've already shown you the verses. You are a part of God's body. சபை கூடி வர்றது, அதாவது நம்ம எல்லாம் கார்ப்பரேட் கேதரிங்கா ஒன்று கூடுறோமே, அதை விடக்கூடாதுன்றாரு ஆண்டவர். So the Lord is saying you should not forsake meeting together. நல்லா கவனிங்க. You have to listen carefully. என்ன வந்தாலும் நினைச்ச மாதிரி எல்லாம் நீங்க நடக்க கூடாது. In any situation you shouldn't do as you will. 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஈவன் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும்
அவங்க சபை கூடி வருதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. Even the Christians who've been nominal Christians for the past 50 or 60 years, they are strong. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டாங்க, சர்ச்சில் மெம்பர்ஷிப்னா என்னன்றது அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. Because they understand what being a member of Christ's body means. சண்டே டூர் போகலாம். On Sunday we can go for a tour. என்ன பொல்லாத மனசு பாருங்க. Look at their hearts. வைஃப் கொஞ்சம் பக்தி இருக்கு. The wife will be a little bit spiritual. Darling, it's not good. We must go to the church. Darling, it's not good. We have to go to the church. உடனே ஹஸ்பண்ட் டார்லிங் சொல்கிறாரு, ஹனி சொல்கிறாரு. ஹனி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வரி டார்லிங், டோன்ட் வரி. ஸோ வென் ஐ டிரைவ், நான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓப்பன் பண்ணி தர்றேன், நீ அதை பார்த்துட்டே வா. And the husband immediately says, don't worry, we can watch some service online. எவ்வளவு மோசமாக மற்றகமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இன்னைக்கு வேர்ல்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பயம் இல்லை, பக்தி இல்லை. Look at how sad it is. Look at how the world is going to. தெய்வ பயமற்ற செயல். This has no spirituality. தெய்வ பயமற்ற செயல். There's no fear of God. எஸ், அதுதான் கரெக்டான வார்த்தை. அது என்னங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், நம்ம எல்லாம் கேதர் ஆகிற நாள், ஆண்டவர் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சிஸ்டம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of the Lord says, do not forsake meeting together. அடுத்தது நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? Do you know what we miss next? ஒருத்தர் நம்ம நேசிக்கிறது இல்ல. We don't love each other. உண்மையான அன்பு இருந்தால், if there's true love, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். you have to encourage each other. இதுதான் பாயிண்ட். யாருக்காலும் என்னைக்காலும் அன்பா புத்தி சொல்லியிருக்கீங்களா? Is there anyone here who lovingly has counseled another member of the church? சர்ச்சுக்கு மிஸ் பண்ணாம வாங்கன்னு சொல்றீங்களா? Come to church without missing. சரியான வேளைக்கு வாங்கன்னு சொல்றீங்களா? Do you say come to church on time? சர்ச்சில் வருகிற மக்களை உற்சாகப்படுத்துறீங்களா? Do you encourage the people who come to church? அதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் உடைய வேலை. This is the work of the body of Christ. என்னுடைய இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கொசு கடிக்குதுன்னா ரைட் ஹேண்டு பார்த்துட்டு சும்மா இருக்காது, உடனே அடிக்குது. If a mosquito is biting my left hand, my right hand will not sit simply. நீங்க பிப்ளிக்கல் கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு தான் எம்பசைஸ் பண்றேன். I'm emphasizing that you have to be biblical Christians. ஸ்வீடனுக்கு நான் போயிருந்த பொழுது, When I went to Sweden, சர்ச்சுக்கு பாஸ்டர் என்ன கூட்டிட்டு போறாரு. a pastor had taken me to the church. சர்ச் பீப்புளெலாம் அவங்க வந்து கடலில் அந்த சின்ன போட்டு மாதிரி வச்சுட்டு மிதந்து விளையாடுவானுங்கள்ல, அதை தூக்கிட்டு கடலுக்கு போகிறானுங்க. The members of the church, they started taking their paddles and they started going to the sea. பாஸ்டர் அவங்கள பார்த்து, I think you are going to spend your time today, right, at the beach அப்படின்றாரு. And the pastor said, I think you're all going to spend your time in the beach. அவருக்கு கட்ஸ் கிடையாது, சர்ச்சுக்கு வராம ஏண்டா போறேன்னு பேசுறதுக்கெல்லாம் கட்ஸ் கிடையாது. And he didn't have the guts to ask them why you're going away from church. பேசி முடிச்சு வரும்போது, எப்படி இவன் சர்ச் மெம்பர்ன்ற இவனுக்கு சர்ச்சுக்கு வராம விளையாட போறானுங்க, நீ ஒன்றும் பேசலையான்னு கேட்டேன். After church I asked them, they're all going to the beach and why don't you ask them to come and sit in church? அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஸ்வீடன்ல 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்ட்ராங் பென்டிகாஸ்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இப்ப எல்லாம் பின்மாறிட்டாங்கன்றாரு. And the pastor immediately said, before 60 years we had strong Pentecostals, but now things have changed. இந்தியாவிலேயும் அதே நிலை வந்துருச்சு. It's the same in India also. Consider anything important. இப்போ இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்காக சபை புதுசா தோன்றிடுச்சு. So for people with hearts like this, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்கள ஜீரணிக்கிற மாதிரி சபை நாங்க தொடங்கி இருக்கிறோம்ன்றாங்க. So they say we are ready to digest people who are like this. நான் சொல்றேன், நீ விளங்க மாட்ட. I say you will not be. நீயும் விளங்க மாட்ட, உன் சபையும் விளங்காது. You will not grow up. Your church. தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் விகற்பமாக வாழ்கிற வாழ்க்கையை ஆதரிக்க முடியாது. You can't support a life where Christ is absent. நீங்க இந்த வசனத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க சொல்லுங்க? How will you interpret this verse? எபிரேயர் 10:25. How will you interpret சபை Hebrews கூடி 10? வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். Not forsaking our meeting together. விடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் எப்படி நீங்க விட முடியும்? It says do not forsake that. இது ஆப்ஷன் கிடையாது. It's not an option. சபை கூடி வருதல நிறைய பேர் இன்னைக்கு நாங்க நினைச்சா வருவோம், இல்லைன்னா வர முடியாது. ஆப்ஷன் இல்ல, அது ஆப்ஷன் கிடையாது, அது கண்டிஷன் தான். நீங்க கண்டிப்பா இந்த கார்ப்பரேட் வர்ஷிப்புக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Coming together, meeting together to church is not an option, but it is a condition laid by Christ. Hallelujah. Amen. பாத்தீங்கன்னா
இந்த ஃபஸ்ட் பார்ட் கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் நான் பேசுகிறது இன்ட்ரோடக்ஷன். இது இன்ட்ரோடக்ஷன், அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் வர்ஷிப். This is the introduction, the importance of corporate worship. நான் வேகமாக முடிக்கலான்னு நினைக்கிறேன் மெயினான விஷயத்தை. I would like to rush the other important things. Corporate worship in the Bible. Where does the Bible talk about corporate worship? அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை நான் சொல்லணும். Participation in a church is essential to the spiritual health of individual Christian or disciple. தனிப்பட்ட சீஷனின் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு ஆலய ஆராதனையில் பங்கேற்பது அவசியம். ஒரு தரம், அவசியம் 2 தரம், அவசியம் 3 தரம். சொல்லிரு. Spiritual participation in a church is essential to the spiritual health of an individual Christian. ஓகே ஓகே. இப்போ பிப்ளிக்கல் இந்த கார்ப்பரேட் வர்ஷிப் என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Let's see. 1 கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அடுத்தது நல்லா கவனிங்க, கார்ப்பரேட் வர்ஷிப் மேட்டர் அங்க இருக்கு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. Colossians 3:16 says, admonish and train one another with all wisdom, singing psalms and hymns and spiritual songs with thankfulness. நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Why does the Lord want us all to come together in worship? Edification, பக்தி விருத்திக்காக. It's to edify our souls. நம்ம பாட்டு பாடும்போது கண்டிப்பாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து, இட் இஸ் a indirect teaching and advice to our members. When we sing songs, it's an indirect teaching and training to the members of the church. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க. I'm going to sing a song. ஃபுல்லா இல்ல, ஒரு சின்ன பாட்டு ஒன்று தொடங்குறேன், நான் பாட போறேன் பாருங்க. அதுல என்ன கருத்து உங்களுக்கு போதனையா வருதுன்னு நீங்க எடுக்கணும். You have to listen to it and நீங்க understand what எப்போதுமே teaching is coming. பாட்டு கச்சேரியில உட்கார்ந்து பாட்டு கேட்கற மாதிரி இருக்க கூடாது. You shouldn't sit as if you're sitting in a concert. அந்த பாட்டு உங்களோட என்ன பேசுகிறது. You have to understand what that song corporate sings for worship, you. biblical corporate worship குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. There's so much stuff in a corporate worship. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கணநேய மேவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்படும். When we all sing the song together, இதுல நமக்கு என்ன போதனை வருது? என்ன போதனை வருது? So what teaching do you get from this? என் மனதிலே வருகிற தீய எண்ணங்கள் அகற்றப்பட வேண்டும். All bad thoughts that are there in my mind should be taken away. ஆவியானவர் என்னை சுத்தம் செய்ய The வேண்டும். Holy Spirit should cleanse me. நொறுக்கும், உருக்கும், உருவாக்கும் பாடும்போது என்ன வருது நமக்கு? What happens when we sing break me, create me, mold me? Sanctification. It means we are getting cleansed. ஆமா, பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். We are being cleansed, we are being sanctified. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடும்போது எல்லாம் கவனமா இருக்கணும். எல்லாரும் பாடணும், வார்த்தைகளை உள்வாங்கணும், வார்த்தையாலே கழுவப்படணும். பாட்டிலிருந்து வருகிற ஒவ்வொரு வரிகளும் நமக்கு போதனையாக நம்மை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். When we sing, you should listen carefully, worship, sing, accept this words in the song, because the words in the song edify our souls. young childrenக்கு நான் சொல்றேன், இந்த worship teamல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், worship is not fashion. I tell all the children who are in the worship team, worshiping is not a fashion. ஏனா நிறைய ஃபேஷன் ஆக்கிட்டாங்க, worship காரங்க நிறைய ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. Because many people have changed worship Stage into ல fashion. ஏறி நின்னு ஹோய் ஹோய் ஹே ஹ ஹு ஈ ஊ ஆ ஆ ஏ ஏ ஊ ஏ என்னங்கடா பண்றீங்க? Many people have started making funny noises on the stage when they are worshiping. பயபக்தியை உருவாக்குவதுதான் ஆராதனை. Worship increases the fear of the Lord. பாத்தீங்களா, அழகான வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். இப்பதான் நிறைய ஞானம் இல்லாத பாட்டு வந்துருச்சே.
The verse says wisdom, singing psalms and hymns. Nowadays there are so many songs without wisdom. பக்தியுடன் பாடி, We have to sing. தெய்வ பயத்துடன் பாடி, We have to sing with the fear of God. ஃப்ரீ மைண்டில் இருக்கணும். அதுக்காக நான் இப்படி சொல்லலை, ஆண்டவரே உனக்கு பயப்படுறையா அப்படின்னு ஆக்ஷன்லாம் பண்ண சொல்ல, பயபக்தியோடு கூட அப்படி ஆண்டவரை நமக்கு அதுக்குள்ள ஒரு எடிஃபிகேஷன் உண்டாகணும். When we sing, we have to do it with the fear of God and we should be edified. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. அப்போஸ்தலர் 2:42 என்ன சொல்லுது பாருங்க. Let's read from Acts chapter 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இந்த தரித்திருந்தார்கள். கார்ப்பரேட் வொர்ஷிப்ல கூடி வரும்போது நமக்குள்ள ஏற்படுகிற விஷயம் என்னன்னா, டாக்ட்ரினலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். When we come together in corporate worship, we can be strong in சர்ச் doctrine. ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு apostles உடைய டாக்ட்ரின் தான் பில்லர். The doctrine of the apostles is the pillar of the church being strong. நிறைய சபைகள் வெறும் பாட்டுல தான் ஓடுது. Many churches run only on songs. வெறும் மக்களை என்ன சொல்றது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றான். வெறும் மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி ஜனங்களை ஏமாத்துற வேலையில தான் இன்னைக்கு சபைகள் ஓடுது. Many churches cheat people just talking about motivational things. எப்படி மோட்டிவேஷனல்? எனக்கும் நான் விட்டீங்கன்னா நல்லா பண்ணி விட்டுருவேன். If you allow me, I will motivate you nicely. நீ சாகவே மாட்டாய், You will not die. நீ தரித்திரன் ஆவதில்லை, You will not be poor. உனக்கு பணப்பெருக்கம் உண்டாகும். Money will increase. குணப்பெருக்கம் வருமா? Will your character increase? இந்த மாதிரி ஒரு மாயமான ஜனங்களை ஏமாத்துற டாபிக்ல பேசி பேசி ஊழியர்கள் கோடீஸ்வரன் ஆகி கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பிசினஸ் ரூட் கண்டுபிடிச்சு வச்சுட்டானே. They found out a business in the ministry of God. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியெல்லாம் இல்லை. அப்போஸ்தலர்ஸுடைய டாக்ட்ரின்ல வளரணும், உபதேசத்துல வளரணும். But I tell you today, you have to grow in the doctrine of the விசுவாசிகள் apostles. எல்லாருக்கும் உபதேசம் நல்லா தெரியணும். All the members of the church should know the doctrine. மனம் திரும்புதல்னா தெரியணும். They should know what repentance means. தலையில் மேல் கைகளை வைக்குதல் அப்படினா தெரியணும். They should know what laying on hands ஸ்நானங்களுக்கு அடுத்த means. உபதேசம் தெரியணும். They should know what baptism means. கர்த்தருடைய அப்பம் பெறுவதனுடைய அந்த full detail தெரியணும். They should know the importance and details of the second communion. coming of Jesus-க்கு எப்படி prepare ஆகணும்னு தெரியணும். They should know how to prepare for the second coming of Jesus. ஆண்டவருடைய சேவையை ஏன் செய்யணும்னு தெரியணும். They should know why they serve God. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை கண்டிப்பா அறிவிக்கணும், இல்லனா ஐயோன்றது தெரியணும். They should know that if they do not spread God's word, it's a shame. நிறைய தலைக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கு தெரியுமா? You know, there's a board behind people's heads. உங்க தலைக்கு பின்னாடி நிறைய பேருக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல, நான் வாசிச்சேன். There's a board behind your head and I've read it. உங்க தலைக்கு பின்னாடி இருக்கிற போர்டு என்னன்னா ஐயோ. It says ஐயோ. ஐயோ. The board says ஐயோ. என்ன தெரியுமா? காஸ்பலே சொல்லாம நீ அலைஞ்சிட்டு இருக்கற ரொம்ப வருஷமா. If you're going around without, யாருக்கும் சுவிசேஷம் சொல்றது இல்ல. if you don't say the gospel of God, சுவிசேஷம் சொல்ற வாய்ப்பு கிடைக்கும்போது வெக்கமா இருக்குது. when you have the chance and you're shy, உன் தலைக்கு மேல பின்னாடி ஒரு போர்டு இருக்கு, அது ஐயோ. there's a board behind your head that says இந்த ஐயோ. போர்டு எழுதி வச்சது நான் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வச்சிட்டாரு. I didn't write that, it was Apostle Paul who wrote that. பின்னாடி நல்ல போல்டு லெட்டர்ல உனக்கு பின்னாடி ஐயோன்னு இருக்குது, நீ தெரியாம ஓடிட்டு இருக்க. There's the word ஐயோ written behind your head in bold fonts. கார்ப்பரேட் வொர்ஷிப்ல என்ன டாக்ட்ரின் முக்கியம். Doctrine is important in corporate worship. அன்யோன்யம் ஃபெலோஷிப் முக்கியம். Fellowship is important. ஃபெலோஷிப்னா ஒருத்தரை உளமாற நேசிக்கணும். Fellowship means loving each other. நான் சொல்றது அடுத்த ஆளுடைய பர்சனலை நோன்றதை பத்தி சொல்லல. I'm not talking about poking into Everyone others' have personal. your personal. Many people have their own personal stuff. எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. I don't care about that. அதை தாண்டி ஒருவர் உளமாற நேசிக்கணும். But beyond that, when you start loving people, யாரை பார்த்தாலும் நம்புறதே இல்ல. you don't trust anyone. யாரையும் நம்புறதே இல்ல. No one trusts anyone these days. சொல்லலாமா வேண்டாமா? Can I say or not? ஏன்னா கேட்குற ஆளும் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது இல்ல. Because the person who listens is also not எதையாலும் trustworthy. கேட்டுட்டு ஊர் உலகம் பூரா போய் பேசிட்டு இருக்கிறது. They hear something and then go and talk about it to others. சில நேரங்களில் நான் காங்கிரிகேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். Sometimes I advise the வாலிப congregation. பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்யலாம். The youths may do something wrong. அது தெரிஞ்சிட்டா சபையில முழுவதும் எல்லாருக்கும் போய் சொல்றது, அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டா, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. If they come to know about it, they'll go around the church saying this person did that, this நான் child சொல்வேன், did that. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. Stop behaving like that. லவ் ஒன் another. You have to start to love one உங்க another. சொந்த பிள்ளை தப்பு செய்தா பேசுவீங்களா? Will you talk like that if your own child says that? அடுத்தவங்க பிள்ளைனாலும் உங்க சொந்த பிள்ளை மாதிரி நினைங்க. You have to think of others' children as your own. அன்யோன்யம் முக்கியம்.
Unity is important. யாருக்காயில் ஒரு கஷ்டம் வந்துட்டா எல்லாரும் ஒன்று கூடிடணும். If someone has an issue, you should all come together. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உபாசம் இருக்கலாம்னா எல்லாரும் உபாசம் இருக்கணும். If you want to start fast, if everyone has to start fasting, you வேதம் have to சொல்லுகிறது fast. அழுபவர்களுடனே சேர்ந்து அழுங்கள். The word of the Lord says, cry along with who are crying, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். and rejoice with people who are happy. அப்படி ஐக்கியமா இருக்கணும். And that's what fellowship means. ஹல்லேலூயா. Amen. அடுத்தது அப்பம் பிக்குதல்ல விடக்கூடாது. யாரும் கர்த்தருடைய பந்தியை விட்டுட்டு கல்யாண பந்திக்கு போயிடக்கூடாது. You shouldn't leave the feast of the Lord and go to a marriage feast. கல்யாண பந்திக்கு போயிட்டு கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணாதீங்க. Do not miss the communion, the feast of the Lord, and go to a different feast. அப்படி செய்யவே செய்யாதீங்க. Please don't do that. உங்க மனசுல இருக்கணும், ஐயோ நான் கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ண மாட்டேன். You should have it in your hearts that you will not miss the பிள்ளைகளை communion. படிப்பு அங்கங்கன்னு சேர்க்கும்போது திட்டமா இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும். இந்த பாருங்க, எங்க பிள்ளை வரும், திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வரும், ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைக்கு இது வைக்கக்கூடாது சொல்லிடணும் ஆரம்பத்திலேயே. When you join your kids in an institution, you should thoroughly tell them that என் பிள்ளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு வரமாட்டோம்னு சொல்லணும். you should say that if the Sunday is not free for my child, I will not bring her to the institution. அந்த மாதிரி வைராக்கியமுள்ள விசுவாசிகள் எழும்பணும், கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. And members like that should grow up in the church. ஹல்லேலூயா. Amen. ஹல்லேலூயா. Amen. எஸ்டாப்லிஷ் பண்ணணுங்க, நம்ம தாங்க எஸ்டாப்லிஷ் பண்ணணும். We have to establish principles like these. ஆமென். Amen. ஜெபம் பண்ணுவதிலே உறுதியா இருங்க. We have to be strong in prayer. இப்போ இந்த நாட்கள் எல்லாம் ஜெப நாட்களா வச்சிருக்கிறோன்னா வாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க பாட்டுல யோசி வீட்டிலே இருக்காதீங்க. இதுல இன்னொன்னு சொல்றேங்க, சபையிலே கொடுக்கப்படுகிற அறிவிப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ நீங்க டைரியில் நோட் பண்ணி பாருங்க, ஒட்டுமொத்த கணக்கையும் கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கும். If you're not obeying the announcements in church, calculate by the end and you will understand that you are in loss. சர்ச்சில் கொடுக்கப்படுகிற எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் சபை மக்களுடைய பக்தி விருத்திக்காக, ஆவிக்குரிய வர்த்தனைக்காக, வேலை இல்லாம இங்க எதையும் நம்ம செய்யல. All the announcements in the church are for the growth of the children of God. ஹல்லேலூயா. Amen. எபேசியர் 5:19 என்ன சொல்கிறது? Ephesians 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இதுல என்ன நோக்கம்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவது அவசியம். Counseling to one another is important. புத்தி சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. And you have to learn to accept counsel. நான் பாஸ்டரா இருந்தா கூட, Although I'm the pastor, நான் கவனிக்கிற விஷயம் என்னன்னா, something I observe, மக்கள் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்னு விட்டுட்டா அன்பா இருக்கிறாங்க. if we allow people to be as they are loving. புத்தி சொல்லி கரெக்ட் பண்ண போனா, when we start counseling and start correcting them, வெளியில காட்டாம நம்மளை விட்டு 10 அடி தள்ளி நகர்ந்து நடப்பாங்க, ஆனா காட்டிக்க மாட்டாங்க. they start to go away from us, but they will not show that. உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆவிக்குரிய வழிகாட்டுதலை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. புத்தி சொல்வதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. யார் புத்திமதியை விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க? மிருக குணமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. Only the people who have the heart of an animal will not accept counsel. நீதிமொழிகள்ல மிருக குணமுள்ளவன் தான் புத்தி சொல்றதையும் அறிவுரையும் கேட்க மாட்டானா. Proverbs says a man who is like an animal will not accept. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளேயும் மிருக குணம் இருக்குமா? But as people who are saved, are we still like animals? சில நேரம் மிருகம் உள்ள இருந்து எழும்பும் பாருங்க விசுவாசிக்குள்ள. Sometimes there'll be a beast in the believers that wakes up. அது எப்படி அதெல்லாம்? How can he talk bad about me? மிருக குணம் எழும்பிடும். இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா? அப்ப என்ன மனசு என்ன தோணும்னா, நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கு விடுற மாதிரி சபை இருக்கான்னு மனசு தேடும். So if we start grumbling and thinking, how can I do all this, our heart will start searching for a church which allows us to live by our will. எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, என் கேரக்டரை சொல்லிடுறேன். I have a character and I'm going to say about it. ரொம்ப அன்பு யார் மேலேயாலும் வச்சுட்டேன்னா சின்ன தப்புனாலும் கெட்ட கோபம் வரும் எனக்கு. If I love someone so much, even if it's a small mistake, I'll be very angry. Not so much, so much. Tell me. Not so much, but so much of love. ரொம்ப அன்பு நான் சொல்றேன், இந்த ஆளை இவர் சொல்றாரு so much. என்ன so much? ரொம்ப அன்புன்னு சொல்றேன். So much of love.
காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ வெயிட் கொடுத்து நம்ம அன்பு கூறுறோம். அந்த நாம் அன்பு வச்சிருக்கிற ஆள் ஒரு சின்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது தப்பா? The reason I get angry is because of the intensity of love that I have for that person, and I would not like that person to sin. என் மகன் அடிக்கடி சொல்லுவான். My son says, அதான் ரெவரண்ட் சாம் எல்லிஸ், கிங் சிட்டி சர்ச், அவரை பற்றி பேசுகிறேன். I'm talking about Reverend Sam Ellis. நீங்கள் ரொம்ப ஹார்டாக என்ன ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. He'll say that I treated him very hardly. That is true. And that's true. அதான் உண்மை. என்ன ஏன்னா என் மகன் நல்லா வரணும். ஓவர் லவ். The reason is because I wanted my என் son, மகன் தப்பு பண்ணக்கூடாது. my son not to do any mistakes. என் மகன் ஸ்பிரிச்சுவலா நல்லா வரணும். And my son should be என் strong. மகனை நல்ல ஊழியனா உருவாக்கணும். And I should make my son a good minister. எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? You know how much I've done. இந்த வேளையிலே நான் சாமுவேலிஸ்க்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளட்டும். I would like to say something to Sam Ellis now. சாமுவேலிஸ் உனக்காக ஜெபித்தது போல உலகத்தில் யாருக்காகவும் ஜெபிக்கவில்லை. Sam Ellis, I have not praised for anyone like I've praised for you. சாமுவேலிஸ் உனக்காக ஜெபித்தது போல உன்னுடைய தாயார் வேறு யாருக்கும் ஜெபித்ததில்லை. Sam Ellis, just like, no one has prayed for anyone like your mother has prayed for you. ஒரு பக்கம் என் மனைவியுடைய அப்பா மரித்து சடலமாய் கிடக்கிறார். On one side, my wife's father, he's ரொம்ப passed away. எமோஷனலா அப்பா போயிட்டாரேன்னு அழுவாங்க. And she'll be crying that her father has passed away. நானும் சாமும் எம்பசிக்கு போயிருந்தோம் சாமுடைய விசா பர்பஸ்க்காக. அது அழுது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து தனியாக ரூம் அடைச்சிக்கிட்டு முழங்கால் போட்டு மகனுக்காக விசா விஷயம் ஆண்டவரே சித்தமானால் தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்காங்க. And after praying, after crying for her father, since me and my son had gone to the embassy for the visa, she came to a different room and she prayed for his visa. மகன் உள்ள போயிட்டாரு. நான் வெளியில மரத்தடியில நின்றுக்கிட்டு ஆண்டவரே இஃப் இட் இஸ் thy will give him visa for his theological studies. My son went to the embassy and I was standing under the tree praying and asking for God's will and for help for the visa. I tell you, too much of love. நான் சொல்கிறேன், விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சிலட்ட நான் ஹார்டா நடக்கிறேன்னா because of love. I tell you, if I am hard on you sometimes, it's because I love you. சில நேரங்களில் நான் உங்களை புரிந்து கொள்வேன். Sometimes I understand. உங்களுக்கு அது பிடிக்கலன்னு புரிந்து கொள்வேன். I understand that you don't like it. போராட மாட்டேன். I'll not struggle. ஆஃப் ஆயிருவேன். I'll switch myself off. இது தேவையில்லாத வேலை நமக்கு. I'll say that this is not my job. அன்பை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. If people don't understand your love, it's a waste of time. இப்போ நான் காங்கிரிகேஷனை பார்த்து கேட்கிறேன். Now I asked the congregation, உங்களை சீர்திருத்துவது உங்களுக்கு பிடிக்கும்னா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. If you like me correcting you, say amen. உங்களை தொடக்கூடாதுன்னா நீங்க கையே உயர்த்த வேண்டாம். If I shouldn't touch you, don't raise your hands. உங்களை தொடவே மாட்டோம். And I'll not touch you. ஆனா நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்டா? But are you in the body of Christ? Check yourself. You have to check. Right. புத்தி சொல்லுதல் இந்த கார்ப்பரேட் வர்ஷிப்ல ஒரு முக்கியமான விஷயமாய் படிக்கிறோம். Speaking to one another, counseling each other is something important. Matthew 18:20 வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஓகே, கார்ப்பரேட் வர்ஷிப்பினுடைய கிரவுன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஹைலைட் என்ன தெரியுமா? நாம் கூடி வரும்போது அங்கே ஆண்டவர் எழுந்தருளுகிறார். The highlight of corporate worship is that Jesus is in the place where 2 or 3 gather. நம்ம எல்லாம் கூடி வர்றோம்ல, அப்போ அங்க என்ன முக்கியம்? பாஸ்டர் முக்கியம் இல்ல. When we all come together, pastor is not important. லீடர்ஸ் முக்கியம் இல்ல. The leaders are not important. நம்ம கூடி வரும்போது என்ன முக்கியம்ன்றது புரிஞ்சுக்கணும். We have to understand what's important when we come together. ரெண்டோ எங்கே நாமத்தினால் 2 3 பேரோ கூடி வரும்போது அங்கே அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கே எழுந்தருளுவார். The person, the Lord who said, ஆண்டவருடைய எழுந்தருளுதல், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். The presence of the Lord is very important. நீங்க சொல்லலாம், எங்க வீட்டில் நானு என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள் உட்கார்ந்து, அதுவும் முக்கியம்தான். You can say we as a family in our home. ஆனா கார்ப்பரேட் வர்ஷிப்பினுடைய முக்கியம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒன்று சேருகிற இடத்துல அவர் எழுந்தருளி அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். But the importance in corporate worship is that his presence will manifest. கடைசியாக இன்றைக்கு சங்கீதம் 95:1. Lastly, let's read from Psalms 95 verse 1. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள்.
ஆமென் ஆமென். Come, let us sing joyfully to the Lord. Let us shout joyfully to the rock of our salvation. ஒரு பெரிய அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது. We have a great calling. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள். Let's sing joyfully to the Lord and shout joyfully to the rock of our salvation. எப்பெல்லாம் சர்ச்சில் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும், போற்றணும், பாடணும் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கும், எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு வந்துடணும். Whenever we get a chance to worship the Lord, you should say goodbye to anything else. கடந்த 6 நாட்களும் விடாமல் வந்த பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I praise the Lord for the people who have come for the deliverance worship for the past 6 days. யாருக்காயிலும் இன்னைக்கு முடிய போகுது, ஹalleluya அப்படின்னு சந்தோஷம் வந்திருக்கா? Are you happy if you think that it's going to end today? இல்ல, ஐயோ முடிய போகுதேன்ற ஏக்கம் தான் இருக்கும். But we just sad that it's going to end. எத்தனை பேர் உண்மையா மனசார பேசுங்க, எத்தனை பேர் உண்மையா இந்த மாதிரி அடிக்கடி வைங்க, அது நம்ம சபையினுடைய பக்தி விருத்திக்கு நல்லது. அடிக்கடி நம்ம ஒன்றாய் கூடி இடையில 2 நாள் 3 நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதனை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க, மனசார நில்லுங்க, அல்லாதவங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. From the bottom of your heart, if you think things like this will bless the church, bless you, stand up. உண்மையாவே மனசு இருக்கா? Is this from your ஹalleluya, heart? Amen. ஹalleluya, Amen. நல்ல ஒரு ஆமென். Amen. கூட்டத்தோட கூட்டமா யாரும் நிக்க கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது ஆண்டு பரலோகம் பாத்துறோம், பரலோகம் நோட் பண்ண, விருப்பம் இல்லாமல் சும்மா நிற்கிது பாருன்னு நினச்சிடும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க, உண்மையாக இருங்க. Be truthful. தயவு செய்து உண்மையாக இருங்க. Be truthful. சரி, இப்போ மனசில் என்ன, ஐயோ இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியலங்க, நான் இதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு தான் எனக்கு வேலை இருந்துச்சுங்களா, அதனால் நான் இருந்துட்டேன், சரி இனிமேல் நான் பார்க்குறேன், இழுக்காத. If you say, oh, I didn't think that this was this important and I'll try to come, don't try. பூமியில் இருக்கிற வரைக்கும் எதால் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். As long as we are alive, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். போகணும்னு நினைச்சா போயிடலாம். If you think that you have to go, you will go. நான் சொல்றேன், எங்கெல்லாம் போறீங்க? I tell you, you're going to so many places. நம்ம குடும்பங்கள திடீர்னு இளவு விழுந்துருது. இளவுன்னா என்ன, யாராலும் செத்து போயிடுவான். Sometimes there's a death in our families. அவன் செத்தானு போறோம், இவன் செத்தானு போறோம், அங்க இங்க எத்தனை பயணங்கள். We go for different funerals and deaths. ஆனால் அது எல்லாத்தையும் விட என் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நான் எப்படியும் நேரத்தை செப்பரேட் பண்ணி வந்து நிற்கணும் பாருங்க. ஏன்னா நான் part of his body of Christ. But beyond all that, we have to come to church and stand in worship. நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கணும். I'm standing where I am supposed to stand because I'm a body of Christ. நீங்க சர்ச்சில் நீங்க உட்கார்ந்திருக்கிற இடம் நீங்க வல்லனா எம்டி ஆகும், அது சபைக்கு நல்லது இல்ல. If you're not coming to church, the place where you stand will be empty and that's not good for the church. நாங்க ஃபீல் பண்றோம், உங்க சீட் என்னைக்குமே எம்டி ஆக கூடாது. We feel that your seat should never be empty. நாங்க ஜெபம் பண்றோம், எல்லாரும் சுகமா தீர்க்காயுசோடு வாழணும்னு ஜெபம் பண்ணி We கொண்டிருக்கிறோம். pray that everyone should live long lives. சோ இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. So accept this calling. கர்த்தரை நாம் தரிசிக்கக்கூடிய அந்த அழைப்பு. This is a calling where we will ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய அழைப்பு. A calling where we can worship together. கர்த்தரை கம்பீரமாய் பாடுவதற்கான அழைப்பு. A calling to sing to the Lord. இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கான அழைப்பு. A calling to sing psalms to our rock of salvation. என்ன செய்ய 6 நாள் மிஸ் பண்ணிட்டேன் சார். What can I do? I've missed for the last 6 days. பரவாயில்ல, ஆண்டவர் வந்து உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்து அடுத்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிடுவார், அப்படி பயமுறுத்துகிற வேலையெல்லாம் இல்லை நம்மகிட்ட. I'm not going to make you scared saying that, oh, the Lord is going to punish you. கடந்த காலங்கள் போயிடுச்சு, இன்னைக்கு கடைசி நாள் இரவாயிலும், ஓ இன்றைக்கு சண்டே கர்த்தருடைய நாள், இன்னைக்காயிலும் சாயங்காலம் நான் 6 நாள் வரல, இன்னைக்காயில் வந்து உட்காந்து என் குறைய போக்கிட்டு மனதார ஆண்டவர் துதிச்சுட்டு வருங்காலத்தில் நான் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுறேன்னு முடிவெடுக்கணும்.
You don't have to be afraid, but you can, although you missed the other 6 days, you can come today being a Sunday without missing. You can come to church and be a part of that worship and commit yourselves to the Lord. நாம் நடப்பதற்கும் பேசுவதற்கும் வேலைகளை செய்வதற்கும் நடமாடுவதற்கும் எல்லாவற்றுக்கும் மூல காரணர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் The மட்டும். Lord we worship is the reason we walk, we eat, we sit, we work. என்னுடைய இந்த இளம் வயதிலே நான் இவ்விதமாய் ஆக்டிவாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவர் மட்டும்தான். The நம்பினால் Lord ஒரு is the ஆமென் reason. சொல்லுங்கள். The Lord is the reason I am active even in this young age. ஹல்லேலூயா. Amen. கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறீங்க 50 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ள நீங்கள் நடக்கிறது கடந்த 6 நாளும் நாங்கள் விடாமல் சாங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். For the past 6 days we're practicing songs. சகோதரருக்காக ஆண்டவரை துதிப்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். Just நல்ல praise God கரங்களை for brother. தட்டி. Just clap our hands. இந்த ஊழிய வெற்றிக்காக நம்மோடு சகோதரன் என்று நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக ஏதோ மியூசிக் ஃபேமிலியாக ஒன்றாக நின்று உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னோட இருக்கிறது ரொம்ப ஜாலி. இன்னொரு பக்கம் கட்டிக்கிற நேரத்தில் அநியாயத்துக்கு கட்டிச்சு மென்று துப்பிடுவேன் அவங்கள. அதுவும் அவங்களுக்கு ஜாலி, இதுவும் ஜாலி. நல்லா உருவாகி பாடி பாடி ஆஃபீஸில் நிறைய வேலை. தம்பி அலெக்ஸ் இருக்கானே நல்லா அவனும் எங்கே நிறைய திட்டு வாங்கிட்டு செய்வான். ஆனால் எல்லாம் gladly we are doing. We're doing a lot of things for the Lord gladly. Gladly we are doing. சந்தோஷமாக நான் எல்லாத்தையும் செய்கிறோம். ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. Amen. Hallelujah. ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்கு. There's so much work behind இவ்வளோ every வேலையை ministry. செய்து நீங்கள் பக்தி விருத்தி அடைய எங்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? உங்கள் குடும்பத்தை பிடிச்ச சனியை போகணுன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி. We're doing so many things because your உங்க family should be குடும்பத்தை delivered. ஆட்டி படைக்கிற பிசாசிடமிருந்து நீங்க விடுதலை பெறணும்னு தான் இந்த You முயற்சி. should be delivered from the evil spirits that are உங்க குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. poverty in your family should leave. உங்க குடும்பத்தில் உள்ள பாரம்பரிய சாபம் நீங்கணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். Traditional curses should leave. புரிந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா நிக்கணும். Understanding this, we should all stand together. மினிஸ்ட்ரி டீம்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து நாம உழைக்கணும் ஆண்டவருக்காக. Ministry team should work for the Lord together. ஒருவர் கூட நீங்க பாக்கி இல்லாம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலையில இன்றைக்கு நடக்கிற ஆராதனையில எல்லாரும் நிக்கணுமா? We should all stand together for the Lord today in the evening. I don't want to hear your stories. உங்க கதைகளை நான் கேட்க விரும்பவில்லை. Everyone you have your story. I know your stories well. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. But அந்த ஸ்டோரிக்கு மேல உங்களால் செயல்படக்கூடிய திராணியை தேவன் வைத்திருக்கிறார். Beyond that stories the Lord will be able. ஏதாவது வீட்ல நடந்து விட்டா எல்லா ஸ்டோரியும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி இதுக்கு ஓடி வரணும். You have to run and come to his presence. ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் நின்றால் நாம் கார்ப்பரேட் worship மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். If we listen to this word and commit to the Lord, we will get the blessings of corporate worship. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.